தம்பிக்கு ஸ்கூல் லீவ் விட்டால் தான் போதும், எதுவுமே ப்ராப்பர் ரொட்டீன் இல்லாமல் கோணல் மணலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வீட்டில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்காவது ஏர்லியாக குக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். வந்ததுமே ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கான மெனு வந்து 1 பாட் சன்னா மசாலாவும் சப்பாத்தியும் முடிவு பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஆயில் இல்லைனா பட்டர் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா அரோமா வந்ததுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லி நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ராஸ்மெல் போனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க ஒயிட் சன்னா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சுகர் அண்ட் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 விசில் விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா 1 பாட் சன்னா மசாலா ரெடி ஆயிரும். இன்னொரு சைடு சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி சுட்டு இந்த சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பாய்.